ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம சமஸ்கிருத எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே கா வரிசை பார்த்துட்டோம். கா, கா, க, க. அப்புறம் ஙா. இந்த ஞா அப்படிங்கிற எழுத்து அதிகமாக பயன்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஆனால் அதிகமாக பயன்படாது. குறிப்பாக நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் கா, கா, க, க. இந்த நாலுமே கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பழகியிருக்கணும். இப்போ அடுத்த எழுத்துக்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ காக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம்? கா, ஞா, அதுக்கப்புறம் சா. இப்போ சா வரிசை கா, 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 கான்னு சொல்லி சொன்ன மாதிரி சா வரிசையிலையும் 4 இருக்கு. ச, ச, ஜ, ஜ. ச, ச, ஜ, ஜ. இப்போ ஃபஸ்ட்டு சா. இப்படி போட்டு ஒரு சின்ன கோடு இப்படி இது ச. ஒரு சின்ன கோடு, அப்புறம் ஒரு யூ மாதிரி போட்டு, அப்புறம் இப்படி போட்டு இப்படி போடுறோம். அந்த கா, 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 கா அது மறுபடியும் ஒரு தடவை பார்க்கறதுங்களா? இது ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ச. எப்படி உச்சரிக்கணும்னா ச அப்படின்னு உச்சரிக்கணும். நம்ம சில சமயம் டென்ஷன் ஆயிச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ச. இது ஈஸியாக எல்லாருக்கும் வந்துடும். இப்படி போட்டு இப்படி போட்டுக்கிறோம். அப்புறம் இப்படி போட்டுக்கிறோம். இதில் டச் ஆகக்கூடாது. ச. ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வரும். இது இருக்கிறதுனால டிஃப்ரென்ஷியேட் ஆகும், ஆனால் டச் ஆகக்கூடாது. மறுபடியும் எழுதி காட்டுட்டுங்களா? இப்படி போட்டுக்கிறோம். எப்பயுமே அந்த மேலே போடுற கோடு கடைசியாக தான் போடணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? அடுத்தது ஜா. சா நம்ம இப்படி போட்டு இப்படி யூ போட்டோம். ஜா ஃபஸ்ட்டு யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் கோடு போடுவோம். யூ போட்டு அப்புறம் இப்படி போட்டு அப்புறம் இப்படி போட்டு இது ஜா. இது நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சா போட்டு 3 இப்படியும் கொடுத்துருக்கலாம். மேபி 3வது சா அப்படின்னு சொல்லி கூட கொடுத்துருக்கலாம். அப்போ நம்ம ஜா அப்படின்னு உச்சரிக்கணும். ஒரு யூ போட்டு இப்படி போடுறோம். அவ்வளோதான். இதில் நம்ம இந்த சா எழுதும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தமிழில் நம்ம சரணம் அப்படிங்கிறப்போ இந்த சா தான் போட்டுக்கிறோம். சரணம் ஐயப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இந்த சா போட்டுக்கிறோம். ஆனால் நம்ம சான்ஸ்கிரிட்லேயோ அல்லது ஹிந்திலேயோ இந்த சா யூஸ் பண்ணோம் அப்படின்னா சான் தான் சொல்லணுமே ஒழிய சான்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சா அப்படிங்கிறது அது நம்ம பின்னாடி பார்ப்போம். அது இன்னும் நிறைய எழுத்துக்களுக்கு அப்புறம் தான் அது வரும். சரிங்களா? இது இந்த சா நம்ம சில சமய ஸ்லோகங்களில் ச அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ச அப்படின்னா அண்ட், மற்றும் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சா இந்த சா.
சகனா வகுத்துல வர்றது சா. சா அது நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த சா வராது. இது வரைக்கும் ஓகேங்களா? அடுத்தது ஜ. ச ச ஜ ஜ. இது வந்து இப்படி போட்டு இந்த ஈ போட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஈ போட்டுட்டு இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, ஒரு கோடு, அப்புறம் இப்படி, அவ்வளோதான். ஒரு சின்ன கோடு போட்டு அப்புறம் இப்படி, அவ்வளோதான். இதை வந்து ரெண்டாவது ஜா அப்படின்னு சொல்லலாம், நாலாவது சா இப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஞா. இந்த ஞா வந்து அதிகமாக பயன்படுத்தாத ஒரு எழுத்து, சரிங்களா? அப்போ ஞானத்துக்கெல்லாம் எந்த எழுத்து பயன்படுத்துவோம் அப்படின்னா அது கடைசியாக நம்ம பார்ப்போம். இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்ம ஞானம், அந்த இக்கு சவுண்ட் வர்றது தெரியுதுங்களா? ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம் கிடையாது, ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஞா வந்து நம்ம ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றப்போ வரக்கூடிய உச்சரிப்பு. அதனால இது வந்து பயன்படாது அதிகமா, சரிங்களா? அதனால இது அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த நாளுமே கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். சியை வந்து இப்படி போட்டு அப்புறம் ஒரு கோடு அப்புறம் ஒரு கோடு, அவ்வளோதான். இது அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம். சி வந்து ரிவர்ஸில் போட்ட மாதிரி போட்டு ஒரு கோடு அப்புறம் இப்படி ஒரு கோடு, அவ்வளோதான். கொஞ்ச நாள் ஆகும். ஒவ்வொன்றுக்கு சொல்லு, அது ஸ்லோகம். அது வந்து தமிழ்ல இப்போ ரெண்டாவது காக்கு வந்து தமிழ்ல வார்த்தை இல்லை. ரெண்டாவது கா கா அப்படின்னு சொல்லுவோம். கா கா. இந்த கா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன வார்த்தை தமிழ்ல கொடுக்கறது? கா. அது மூணாவது கா. மூணாவது கா ஹம் ஹாத வரும். கா அப்படின்னு இல்லையே, அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை தான் கொடுத்தாகணும். அப்போ கீதையில இருந்து நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். அதான் இப்போ கா ஃபர்ஸ்ட் கா, ரெண்டாவது கா வந்து கா, சாப்பிட்றதுக்கு கா அப்படின்னு சொல்லுவாங்க. கா கா. அதுவே கா அப்படின்னு சொன்னா பாட்டு பாடுறது, கா கானா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? கா அப்படின்னா பாட்டு பாடுறது. சரி சரி சரி. கக அப்படின்னா மூணாவது தான் வரும். அக்கா கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ரெண்டாவது கா அப்படிங்கிறது இக்கு கா, அக்கா அப்படின்னு சொல்றப்போ இக்கா, அந்த அந்த இக்கா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து ரெண்டாவது கா அந்த ஒரு எழுத்து மட்டும் போட்டுக்கலாம் நினைக்கிறாங்க. பட் அப்படி போடக்கூடாது, அப்படி கிடையாது. நான் வந்து கீதையிலேருந்து பார்த்து வச்சு வேணா வார்த்தை கொடுக்குறேன். இப்போ அடுத்த எழுத்து பார்த்துட்டு அந்த வார்த்தைகள் கொடுக்கட்டுங்களா? அடுத்த எழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கா ஞா சா ஞா, இதுக்கப்புறம் என்ன எழுத்து? டா. டா டா. டா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். இப்படி போட்டு ஒரு சி, அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து நம்ம தமிழ்ல இந்த டா சொல்றோம், இதை விட இங்கிலீஷ்ல வந்து டிஏ டா இப்படி எழுதிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். டா டிஏ டா, ஆட்டா அப்படின்னு சொல்றோம். டாட்டா, இந்த டாட்டா. சா சா
இது சா, ஜா. இது ஞாக்கு தேவையில்லை, அது ஞா அப்படின்னு படிச்சிருவாங்க. என்ஒய்ஏன்னு போட்டுக்கலாம். அதனால தான் இதை விட்டுட்டேன். அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? இந்த டா வரிசையில் கொஞ்சம் குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது அதை விட ஈஸி, டா. டா வந்து அவ்வளோதான். இப்படி போட்டு அவ்வளோதான், 0. இது ரெண்டாவது டா. டிடிஏன்னு போட்டுக்கலாம். டா. டிடிஏஹெச்ன்னு கூட போட்டுக்கலாம். டா, டா. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? இந்த ரெண்டும் ஈஸி தானே டா வரிசையில். அடுத்தது வந்து ஜஸ்ட் எஸ், அவ்வளோதான். இப்படி போட்டு எஸ் போட்டுக்கிறோம். இது வந்து டிஏ டா. மூணாவது டிஏ டா, வாடா போடான்னு சொல்கிறோம் இல்லையா, டால்டா இப்படியெல்லாம் சொன்னால் இந்த டா போடணும். ஆக்சுவலாக டால்டா அப்படிங்கிறது கம்பெனி பேர், வனஸ்பதி அப்படிங்கிறது தான் அந்த ப்ராடக்ட். அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? அடுத்தது இந்த இடத்துல தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா டா. இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம வந்து இப்படி சுழிச்சு விட்டுருந்தாங்கன்னா அது டா அப்படின்னு படிச்சு பழகணும். நம்ம தெரியாம டா அப்படின்னு படிச்சிருவோம். புரிஞ்சுதுங்களா? ஈஸி தான். இந்த இருக்கிறதுல இந்த டா வரிசை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் இந்த ரெண்டு எழுத்து மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்படி ஆரம்பிச்சது இப்படி முடியுது, ஆரம்பிச்ச மாதிரியே முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். டிடிஏஹெச்ன்னு போட்டுக்கலாம். டா. அடுத்தது ஒரு கேள்வி. தமிழ் எழுத்துக்கள்ல டாக்கு அப்புறம் என்ன எழுத்து வரும்? நா. சுமதியமா சொல்லக்கூடாது, அது சொல்லிட்டீங்க. 3 சுழினாவா 2 சுழினாவா? 3 சுழினா. சரி, இப்போ நம்ம எழுத போகிறது 3 சுழினா. சரிங்களா? 3 சுழினாக்கு வந்து ஒரு யூ போட்டுக்கணும். யூ போட்டு அப்புறம் ஒரு கோடு, அவ்வளோதான். இந்த கோடு வந்து இந்த யூவை விட பெருசாக இருக்கணும், லாங்காக இருக்கணும். ஒரு யூ போட்டுக்கிறோம். இது வந்து நா, 3 சுழினா. என்ஏ, இன்னொரு என்ஏவும் இருக்கு, அதனால இந்த நா அப்படின்னா தெரிஞ்சிருங்கிறதுனால இப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கும். ரெண்டுமே நமக்கு உச்சரிப்பில் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் அது நம்ம எழுதும்போது இந்த 2 சுழினா வந்து இந்த நா இந்த ரெண்டுக்குமே ஒரே எழுத்து தான் வரும் சான்ஸ்கிரிட்ல. நம்ம எப்பயுமே வந்து தமிழ்லையும் இந்த நாள்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். இந்த 2 நாள்ல இருந்து ஒரு எழுத்து, ஒரு சொல் வந்து ஆரம்பமாகாது. அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த நா தான் வரும். சரிங்களா? அதனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருவோம், நமக்கே தெரிஞ்சிடும். அதனால அதை நினைச்சு எந்த நா எங்க எழுதணும் தெரியாமல் போயிடும், பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்புறம் தமிழ்ல, ஆமா, இப்ப தமிழ்லயே நாராயணன் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, நா இன், அந்த கடைசி நா இன், அந்த கடைசியா வர்ற அந்த இன்னு 2 சுழியா 3 சுழியா? 2 சுழி. 2 சுழி. கடைசியா வர்ற இன்னு 2 சுழி. அப்போ இதுக்கு வந்து இப்படி வரும். அப்போ இந்த நா போட்டு நம்ம முடிப்போம். அதுக்கு முன்னாடி 3 சுழி நா வரும் இல்லையா, அப்போ 3 சுழி நாக்கு இது போடுவோம். புரிஞ்சுதுங்களா?
இது வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா? இப்போ கீதையிலிருந்து இந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்ம வந்து வார்த்தைகள் பார்க்கலாம். அநேகமாக கீதையில் தேடுறதை விட நம்ம நெட்டில் தேடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேட் ஆகுது. அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா இல்லை இதோட முடிச்சுக்கலாங்களா? அப்போ இது வரைக்கும் போதுங்களா? சரி, அப்போ வந்து எழுத்துக்கள் எழுதி ப்ரனவுன்ஸ் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டு அனுப்புகிறேன். ப்ரனவுன்சியேஷன் ஓகே. சரி, அதுக்காகத்தான் வீடியோ போட்டுறேன். சரி, இதோட முடிச்சுக்கலாங்களா? எழுதலாங்களா இல்லை எழுதலாங்களா? நாக்கு அப்புறம் தா தா வரிசை. தா இப்படி போடுறோம், அப்புறம் இப்படி இப்படி. இது ஃபர்ஸ்ட் தா. THA தா. போய் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த எழுத்து பார்க்கலாங்களா? அடுத்தது மறுபடியும் எழுதுறேன். இது வந்து ததா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த தடவை அந்த ததா அப்படின்னு சொல்லி வரும்போது இதை வந்து கவனிக்கணும். இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும். அடுத்த எழுத்து இது ரெண்டாவது தா. இதை அழுத்தி சொல்லணும். தா, THA, தா தா. அடுத்தது தா, DHA தா. அது ஈஸி. இந்த டா எழுதணும் இல்லையா, அது மாதிரி இப்படி போட்டு இப்படி கீழே இப்படி சொல்லி விட்டுறோம், அவ்வளோதான். தா. மூணாவது தா நம்ம DHA அப்படின்னு சொல்லணும்.
ஜஸ்ட் சி போட்டு அப்புறம் கீழே வந்து இப்படி சுழிச்சு விட்டுறோம், அவ்வளோதான். இது வந்து பாதியில் கட் பண்ணி விட்டுறோம். கொஞ்சம் இழுத்து விட்டோன்னா தா 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 கிடையாது தா. அப்படியே இழுத்து விட்டா இந்த டா 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 தா மூணுமே வந்து குழப்பம். இந்த டா கூட பேச தெரியாது, இது ரெண்டும் மேபி குழப்பலாம். ஆனால் ஈஸி தான் மூணுமே. அடுத்த எழுத்து இதுவும் ஈஸி தான். இப்படி எழுதி இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். இது வந்து நம்ம இப்படி போட்டு ஒரு கோடு போட்டோம், இது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இப்படி கோடு போட்டுறோம். தா டிஹெச் டிஹெச்ஏ. இது பகவத்கீதை கீதா. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம் பாருங்க, 9:6. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தாவும் சேர்த்து வந்திருக்கும், ததா ததா. இது வந்து பல இடங்கள்ல வந்து அந்த வார்த்தை வர்றதை நம்ம பார்ப்போம். நம்ம ததா அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ததா அப்படின்னு சொல்லிடக்கூடாது, ததா. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீதா 9வது அதிகாரம் 6வது ஸ்லோகம். அதில் வந்து அந்த 3வது வரியில வருது, நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதைத்தான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். அதான் இப்போ அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கும்போது எல்லா எழுத்துக்களும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒட்டெழுத்துக்கள் இருக்கு. ஒட்டெழுத்துக்கள் வந்து இப்போ அக்கா அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து அந்த இக்கா அதை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறது இருக்கு. நான் சாம்பிளுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் நான் சொல்றேன். இப்போ கா வந்து நம்ம இப்படி எழுதுறோம் இல்லைங்களா, கா. இக்கா அப்படின்னு சொல்லி எழுதும்போது என்ன பண்ணணும்னா இதுல பாதி எழுதிக்கணும், எழுதிட்டு இப்படி சேர்த்து எழுதிடணும். இதுதான் இக்க. அதே மாதிரி இப்போ இந்த தா இருக்குது இல்லையா, இத்தா அத்தை அப்படின்னு சொல்லி எழுதும்போது இத்து தா இதை சேர்த்து எழுதும்போது தா வந்து நம்ம இப்படி எழுதுறோம். மறுபடியும் இப்படி எழுதிடக்கூடாது, இப்படி வராது, இப்படி வராது, இப்படி போட்டு இப்படி வரும். இப்படி போட்டா இது வந்து இத்து, இது த, இது லா மாதிரி ஆயிரும். வேற எழுத்தா தெரியுங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒட்டெழுத்துக்கள் எல்லாம் இருக்கு, சரிங்களா. அது எப்படிங்கிறத வந்து நான் இந்த எழுத்துக்கள் எல்லாமே முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்லித்தரேன். அதே மாதிரி ரா வந்து இப்போ த்ர ட்ர இந்த மாதிரியெல்லாம் வரும்போது இப்போ இந்த ட்ரா இட்டு ரா ட்ரா இப்படி வரும்போது அதுக்கு வந்து ஒரு இது இருக்கு, நம்ம இப்படி எழுதிட்டு இப்படி எழுதணும். அதெல்லாம் எப்படிங்கிறது வந்து நம்ம தனியாக அது பார்க்கணும், ஒரு நாள் தனி கிளாஸில் நம்ம பார்க்கணும், சரிங்களா. அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் 2 சுழினா அது ரொம்ப ஈஸி. இப்படி போட்டு அவ்வளோதான், ஜஸ்ட் இப்படி போட்டு இப்படி போட்டு அப்புறம் இப்படி. உங்களுக்கு வந்து இந்த கோடு போட்டதுக்கு அப்புறம் என்னமா அது இனிமே வரும், இனிமே வரும். ஆனால் ஒரே ஒரு லா தான் இருக்கு. இது வந்து 2 சுழி நாவுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், அப்புறம் இந்த நாவுக்கும் நம்ம பயன்படுத்திக்குவோம்.
என்னது தமிழ்? சரி, நம்ம இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்யலாம். பகவத்கீதை ஸ்லோகம் வந்து நம்ம அடுத்த வாரம் படிக்கலாம். ஜி, இது ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? இது வேண்டாம் நமக்குள்ள. அப்போ இது மைக்கு இது எடுத்துடலாம்ல.